பயங்கரமான தாக்குதல்கள். சூவுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த நண்டு கிட்ட எவ்வளவு பலமும் ஆக்ரோஷமும் இருக்குன்னு. ஏன்னா நண்டுகளுக்கு இது பொதுவா வராத குணம். கடைசியா அந்த பல்லி ஒரு மியூட்டன் நண்டோட ஓட்டுல பலமான அடி கொடுத்துச்சு. ஓடு உடைஞ்சு அந்த மியூட்டன் நண்டு தரையில விழுந்து கிடந்துச்சு. நீந்திக்கிட்டே பக்கத்துல போன சென் இத மொத்தமா சாப்பிட முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டான். கொஞ்சம் கொஞ்சமா தான் இத சாப்பிடணும். மெதுவா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும். அதுக்காக என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சென் ஒரு ஆன்லைன் ரிப்போர்ட்ட பார்த்தாரு. அது கடல் சார்ந்த அதிசயங்களை பத்தினது. கடந்த சில வருஷங்களா அவர் அடிக்கடி கடல்ல ராட்சத மீன்களை பார்க்க ஆரம்பிச்சாரு. இப்போ கடல்ல நண்டுகளும் கூட வந்துருச்சு. இங்க ஏதோ தப்பா நடக்குதுன்னு தெரியுது. இங்க ஒரு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் 600 மீட்டர் ஆழத்துல காணாம போயிருக்கு. பசிபிக் கடல்ல கிடைச்ச லேட்டஸ்ட் ரிப்போர்ட் படி தெரியாத ஏதோ ஒரு ராட்சத கடல் உயிரினம் அதை அட்டாக் பண்ணியிருக்கு. இன்னொரு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் பனிப்பாறையில மோதிருக்கு. அந்த கடல் கப்பல்ல இருந்து யாருமே உயிரோட இல்ல. அந்த பையன் ஒண்ணு கவனிச்சான். இதெல்லாம் ஒரு சில வருஷ இடைவெளியில தான் நடந்திருக்கு. எல்லா கேஸுக்கும் நடுவுல ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணுச்சு. ஒரு வழியா அந்த பல்லி அந்த மியூட்டன் நண்ட சாப்பிட்டு முடிச்சுது. அதுக்கு 290 எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் கிடைச்சது. சூவோட உடம்புலயும் அதே அளவுக்கு மாற்றங்கள் அதிகமாச்சு. தன்னோட அந்த கடல் குளோன் உடம்ப பார்த்த சென் அந்த பல்லி இன்னும் பெருசாயிட்டதை கவனிச்சான். இப்போ அது ரொம்பவே அசத்தலான ஒரு மிருகம். சென் அந்த ஸ்டீல் தூண்ல அடிச்சான். அவனோட உடல் அமைப்பு இன்னும் மெருகேறி இருந்தது. எலும்பும் சரி தசைகளும் சரி எல்லாமே இப்ப வித்தியாசமா இருந்துச்சு. இப்ப இரும்பையே கையால குத்துனாலும் வலிக்கல. இப்ப தோட்டாக்கள் சூவோட தோலை கீற முடியுமே தவிர பாதிக்க முடியாது. அவனோட தற்காப்பும் ரியாக்ஷன் ஸ்பீடும் யாராலையும் ஜெயிக்க முடியாத அளவுக்கு போயிருச்சு. அந்த இளைஞனுக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு, வெறும் பலம் மட்டும் பத்தாதுன்னு. அவனுக்கு இன்னும் தேவைப்பட்டது புது டெக்னிக்குகள். அதனால அவன் அந்த சின்ஹுவா புக் ஸ்டோருக்கு போனான். உலகம் அவன் நினைச்ச மாதிரி அவ்வளவு ஈஸியா இல்ல. அப்புறம் புதுசா எதையாவது படிச்சு கத்துக்கிறது எப்பவுமே ரொம்ப யூஸ்ஃபுல். அங்க இருந்த பொண்ணுங்க அந்த ஹேண்ட்ஸமான நல்ல மசில்ஸ் வச்சிருந்த பையனை ஆச்சரியமா பார்த்தாங்க. ஆனா அவங்க கிட்ட போக தைரியம் இல்லாம அவனோட கான்டாக்ட் விவரங்களை கேட்க தயங்குனாங்க. சில குத்துச்சண்டை டெக்னிக்குகள் இருக்கிற புக்குகளை தேர்ந்தெடுத்தான். ட்ரைனிங் மூலமா மட்டும்தான் முன்னேற முடியும்னு அவன் நம்பினான். அந்த பையன் திரும்பவும் ட்ரைனிங் ரூமுக்கு வந்தாரு. அவர் தேர்ந்தெடுத்த டெக்னிக் சிம்பிளா தெரிஞ்சாலும் அதை பிராக்டிஸ் பண்றது ஈஸியான வேலை இல்ல. திடீர்னு சென் போன் அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. அந்த இளைஞன் போனை பார்த்தான். அது அவரோட புது பிசினஸ் பார்ட்னர் யாங் லீ தான் கூப்பிட்டு இருந்தாரு. அவங்க லொகேஷனுக்கு வந்துட்டதா பாஸ் சென் கிட்ட அந்த ஆளு சொன்னாரு. கோஆர்டினேட்ஸை ரீசெட் பண்ண சொன்னாரு. அவரோட ஆளுங்க அரை நாள்ல தண்ணிக்கடியில இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சென் லீ கிட்ட சொன்னாரு. அவங்களுக்கு தங்கம் அப்புறம் சில உடைந்த பொருட்கள் கிடைச்சதா போர்சிலன். அப்புறம் அந்த பையன் கிட்ட கேட்டான், ஒரு ஸ்பெஷலான பெட்டிய பாத்தீங்களான்னு. ஒருவேளை இந்த பெட்டி கிடைச்சா அந்த உடைஞ்ச கப்பல்ல இருக்கிற மத்த எல்லாத்தையும் அவங்களே எடுத்துக்கலாம். சென் ஆச்சரியப்பட்டான். தங்கம் மட்டுமே 20 மில்லியன் மதிப்பு இருக்கும். அந்த பெட்டியில அப்படி என்ன இருக்கு? லீ அதை தங்கத்தை விட பெருசா மதிக்கிறதுக்கு. அதை லேசா திறந்து பார்த்தப்போ உள்ள வெறும் கருப்பு மண்ணு தான் இருந்துச்சு. மிஸ்டர் லீ இதை வச்சு என்ன பண்ண போறாருன்னு புரியல. அடுத்து சென்சு ஒரு சின்ன பெட்டிய ரொம்ப விசித்திரமான பொருட்களோட எடுத்து வச்சான். மிகப்பெரிய பணக்காரருக்கு முன்னாடி. அந்த பெட்டிய பார்த்ததும் லீ செம்ம எக்ஸைட் ஆனா. அவன் தன் தலைய பிடிச்சுக்கிட்டு கத்துனான். இதெல்லாம் அவனோட எலிக்சர்ஸா இருக்க முடியாது. ரத்தமே இல்லாம பிணங்கள் இருக்கிறத போலீஸ் பார்த்தாங்க. தசைகள் எல்லாம் வத்தி போயிருந்துச்சு. ஏற்கனவே செத்தவங்க மாதிரியே இதுவும் இருந்துச்சு. கொலை நடந்து சில மணி நேரமே ஆகியிருந்தாலும் கூட. டெப்யூட்டி சீஃப் ஆஃப் போலீஸ் யோசிச்சாரு. கொலை செய்யப்பட்ட எல்லாரும் யாரும் இல்லாத கொள்ளைக்காரங்க. ஆனா நல்ல தெம்பானவங்க. இவங்களை யாரால கொல்ல முடிஞ்சிருக்கும்? அந்த போலீஸ் டெப்யூட்டி சீஃப் அவரோட அசிஸ்டன்ட் ஷியாவோ ஜாங் கிட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுத்து எல்லா பொழுதுபோக்கு இடத்தையும் மூட சொன்னாரு. அன்னைக்கு நைட்டு அந்த மர்மமான வேம்பயர் இன்னும் சில பேரோட ரத்தத்தை உறிஞ்சி அவங்க உடம்ப காஞ்சி போன மம்மிகளா மாத்திருச்சு. கோவமா ரேடியோவை பிடிச்சாரு. ஏன்னா எல்லாமே முழுசா மூடி இருந்துச்சு. அப்புறம் எப்படி 4 பேர் செத்தாங்க? இதற்கிடையில சென் பயிற்சியை தொடர்ந்தாரு. பல நாள் கடின உழைப்புக்கு அப்புறம் அவர் புதிய டெக்னிக்ஸ்ல செம்ம முன்னேற்றம் தெரிஞ்சது. அந்த சிஸ்டம் சூவ ஒரு புது பேரை வைக்க சொல்லுச்சு. அவரோட மார்ஷல் ஆர்ட்ஸ் முறைக்கு. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அந்த இளைஞர் எக்ஸ்ப்ளோசிவ் ஃபிஸ்ட்னு பேர் வச்சாரு. அந்த மீன்பிடி படகு கடலை கிழிச்சுக்கிட்டு வேகமா போச்சு. கேப்டன் ரொம்ப குஷியானாரு. ஒரு வழியா நீண்ட நேர போராட்டத்துக்கு அப்புறம் மீனை பிடிச்சிட்டாரு. அவர் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த தடவை இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப பெரியது. அந்த வலையே பல மில்லியன்கள் பெறும். அவரால எதையும் குறி தப்பவே முடியாது. அந்த மாலுமி பாஸ் கிட்ட கத்துனாரு. அங்க ஒரு வலையோட நடுவுல ஓட்டை இருக்கு, எல்லா மீன்களும் தப்பிக்குதுன்னு. கேப்டன் உடனே வலைய வேகமா மேல தூக்க உத்தரவிட்டாரு. அந்த குழப்பமான மீனவர் மிஷின்ல எதுவும் தெரியலனாலும் வலை கொஞ்சம் கூட நகர்லன்னு சொன்னாரு. சென்மோடு குளோன் ஒன்னு வலையில விருந்து வச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரே வாயில பல மீன்களை பிடிச்சுது. அந்த மிருகம் பார்க்க தண்ணி மாதிரியே இருந்ததுனால சோனார்ல கூட அதை கண்டுபிடிக்க முடியல. வயிறு முட்டை சாப்பிட்ட அந்த ஓனான் வீட்டுக்கு போனாங்க. அந்த காலியான கிழிஞ்ச வலைய பார்த்த கேப்டன் சோகமாகி கேட்டாரு, இது என்ன மாதிரியான ராட்சதம், இல்லனா அதிசய பிறவி இத பண்ணி இருக்க முடியும்னு. சென் உட்கார்ந்திருந்தாரு படகு துறையில ஒரு கொடைக்கடியில. லீ சொன்னாரு அவரு சிட்டிக்கு திரும்ப போறதாவும், அப்படியே தன்னோட நன்றிய காட்ட அவரு சூவ டின்னருக்கு கூப்பிடுறாரு.
அந்த இளம் பணக்காரர் சென்ன ஒரு கௌரவமான மற்றும் விலை உயர்ந்த இடமான எலகன் மங்களூர் பெவிலியனுக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க வந்தவங்கள ஒரு ஒல்லியான நீட்டான தோற்றம் கொண்டவங்க வரவேத்தாங்க. அழகி கிட்ட யாராவது புக் பண்ணி இருக்காங்களான்னு லீ கேட்டாரு. யுன் சியாவ் ஹால பத்தி. அந்த அழகி லேசா தலை குனிஞ்சு தன்னோட ரெகுலர் கஸ்டமருக்கு மரியாதை செஞ்சு பதில் சொன்னாங்க. இந்த ரூம் எப்பவுமே இளைய மாஸ்டர் லீக்காக தான் ஒதுக்கப்பட்டிருக்கும்னு. விருந்தினர்களுக்கு ஒரு பந்தாவான ஹால்ல சாப்பாடு பரிமாறப்பட்டது. மெல்லிய மியூசிக் பின்னணியில ஒலிக்க அழகிய இளம் பெண்கள் டேபிள சுத்தி டான்ஸ் ஆடுனாங்க. சென் நினைச்சா ராஜா தன்னோட வேலையை கவனிக்காம இருக்கிறதுக்குன்னு சில காரணங்கள் இருக்கதான் செய்யுது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மூழ்கி போகிறதுக்கு இது நிச்சயமா சரியான இடம்தான். சென் நல்லா என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் பீச்சுக்கு போய் பிராக்டிஸ் பண்ண முடிவு பண்ணான். திடீர்னு யாரோ அவன் தலை பின்னாடி வராங்கன்னு தோணுச்சு. அவனுக்கு அந்த நைட்டு ஒரு ராட்சத பள்ளி துரத்துன போது இருந்த அதே உணர்வு. ஆனா தன்னை யாரும் துரத்துற மாதிரி தெரியல. மான்ஸ்டரா இல்ல பேயா? சூ சிரிச்சான். அவன் உடம்ப வளைச்சு நெளிச்சு ஓடி ரொம்ப நாளாச்சு. அப்போ ஒரு லக்ஸுரி கார்ல வந்த ஜோடி சென் பக்கத்துல வந்து நின்னாங்க. அந்த ஆளு சூ கிட்ட சத்தமா கூப்பிட்டு கேட்டான். அவங்க கூட வேகத்துல போட்டி போடுறதான்னு. அந்த இளம் பையன் எரிச்சல்ல சீருனான். இந்த சம்பந்தமே இல்லாத ஆளுங்களுக்கு இங்க வேலையே இல்ல. உடனே அவன் ஆக்சிலரேட்டரை மிதிச்சான். சென்னோட எஸ்யூவி முன்னாடி பாஞ்சு மத்த ரேசர்களை பின்னாடி தள்ளிட்டு. அந்த செடான் கார ஆளு திட்டுனான். இந்த வளைவு ரொம்ப மோசமானது. இந்த பையன் நிஜமால்வே சாக போறானா? அவன் மனுஷன்தானா? சென் அவ்வளவு அசுர வேகத்துல பறந்துட்டு இருந்தாலும் துரத்துறவன் இன்னும் பக்கத்திலேயே இருக்கிறத உணர்ந்தான். அவன் ஒரு சாதாரண ஆள் தெரியல, பலவீனமானவன். சூ கடற்கரையில நின்னான். யாரோ துரத்துறது அவனுக்கு இன்னும் தெரிஞ்சுது. இப்போ அந்த உருவம் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. சென் சத்தமா ஒளிஞ்சிருந்த பொண்ண வெளியே வர சொன்னான். அவரு கெட்டவர் இல்ல. ஒரு பொண்ணு எட்டி பார்த்தா பனை மரத்தோட தடிமனான தண்டுக்கு பின்னாடி இருந்து. அவ சிரிச்சா. அண்ணன் பேசுறது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அந்த அழகி வெக்கப்பட்டு சொன்னா அவ கடல்ல குளிச்சிட்டு இருக்கும்போது யாரோ துணியை எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த தம்பியால ஏதாவது கொடுக்க முடியுமான்னு கேட்டா. அந்த இளைஞன் உடனே அங்கிருந்து குதிச்சு மரத்துல மோதி அந்த விசித்திரமான பொண்ணு அடிச்சான். அவன் இவ்வளவு நேரமா அவ பின்னாடியே வரதா நினைச்சான். ஆனா இந்த ஒரு சின்ன அடி மட்டும் அவளுக்கு பத்தல. இந்த பொண்ணு பார்க்க மெலிசா இருந்தாலும் சாதாரண மனுஷனை விட ரொம்ப பலசாலியா இருந்தா. அந்த பொண்ணு ஒரு பக்கமா பறந்து விழுந்து மணல் புழுதிய அப்படியே காத்துல கிளப்புனா. சூ ஒரு நக்கலான சிரிப்போட சொன்னான். கண்டிப்பா, இப்பவே அவளுக்கு ட்ரெஸ் தேடி தர்றேன்னு. அந்த புழுது அடங்குனப்போ ஒரு கொடூரமான மான்ஸ்டர் சென் முன்னாடி வந்துச்சு. அது தன் உதட நல்லிக்கிட்டு இருந்துச்சு. எவ்வளவு பவர்ஃபுல், அப்புறம் சூவோட உயிர் சக்தி அபாரமா இருந்துச்சு. அதுக்கு நிஜமால்வே இவனை திங்கணும்னு. தான் யாருன்னு சென் பயத்தோட கேட்டாரு. அவ ஒரு மனுஷின்னு அந்த பொண்ணு சொன்னா. ஆனா மனுஷங்களை விட ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு வெர்ஷன் தான். அவ பேரு இன் சியாவோ. இவனை சாப்பிட்டா 100 கணக்கான ஆரோக்கியமான சக்தி வாய்ந்த மனுஷங்களோட ருசி கிடைக்கும்னு அவளுக்கு தெரியும். சென் அந்த அரக்கனோட நகங்கள்ல இருந்து தப்பிச்சு ஓடுனா. இவனை சாப்பிட்டா தன்னோட பரிணாம வளர்ச்சியோட முதல் கட்டத்தை முடிச்சிடலாம்னு இன் ரொம்ப நம்பிக்கையா இருந்தா. ஆனா இது அவனோட பிளான்ல இல்ல. சென்னோட பிளான். அவன் அவகிட்ட கேட்டான் தன்னை சாப்பிடணுமான்னு. அவளுக்கு தகுதி இருக்கான்னு அவன் பார்க்கணும்னு நினைச்சு ஒரு பலமான அடி கொடுத்தான். அந்த அடியில மணல் புழுதியில விழுந்தா. சாகர நிலையில இருந்த அந்த அரக்கன் முணுமுணுத்தான். அவன் நிஜமால்வே இவ்வளவு சீக்கிரம் செத்துருவாளான்னு. ஆனா அது நடக்காது. ஆனா இதோட முடியல. அந்த அரக்கன் தப்பிக்க முயற்சி பண்ணி மணலோடையும் மரத்தோடையும் ஒன்னா கலந்தான். சென் அந்த பனை மரத்துல திரும்ப திரும்ப அடிச்சான். அவன் ஏற்கனவே அந்த அரக்கன் மேல நிறைய காயங்களை ஏற்படுத்தி இருந்தான். நிலைமை இப்போ அந்த ராட்சதனுக்கு அந்த இளைஞன் கிட்ட இருந்து ஒலிக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிட்டே இருந்தது. சூ உணர்ந்தான் அவனோட எதிரி மரத்தோடையும் வேரோடையும் பாறையோடையும் ஒன்னா கலக்க முடியும்னு. ஆனா சென் அதோட பலவீனமான இடத்துல அட்டாக் பண்ணப்போ ராட்சதனோட சக்தி குறைஞ்சுது. அந்த பையன் எல்லாத்தையும் நொறுக்குனான். கடற்கரையோரத்துல இருந்த எல்லா பனைமரங்களையும் மனுஷங்களை தின்ற அந்த ராட்சதனை வேட்டையாடும் போது சீக்கிரமே அங்க ஒரு பனைமரம் கூட முழுசா இல்லாம போயிருச்சு அந்த கரையில. அப்போ அந்த பையன் பார்த்தா அந்த ராட்சத எதிரியோட காயம்பட்ட உடம்ப. மணல். சென் சிரிச்சான். வேர்களோட ஒன்னா கலக்கிறது அது ஒரு சூப்பரான உயிர் பிழைப்பு வித்த. அவன் அந்த மான்ஸ்டர் கிட்ட சில கேள்விகளுக்கு பதில் சொன்னா சீக்கிரமா சாகிறதுக்கு வழி பண்றதா சொன்னான். அந்த மான்ஸ்டர் சிரிச்சுது. நிஜமால்வே இவன் சாவ பார்த்து பயப்படுறவ மாதிரி தெரியறானா? என்ன அழகான நிலவு வெளிச்சம். இதை இனி பார்க்க முடியாதுங்கிறது தான் வருத்தம். ஆனா பரவாயில்ல, இன் ஏற்கனவே பழி வாங்கிட்டான். அவனுக்கு இன்னும் ஒரே ஒரு மாசம் டைம் இருந்திருந்தா அவனோட ஷேடோ மாற்றத்தை முழுசா முடிச்சிருப்பான். அப்ப போர் கடவுள் வந்தாலும் அவருக்கு பயமே வரல. ஆனா அதுக்கு பதிலா அவர் ஒரு சாதாரண ஓல்டு டவுன்ல சூவ சந்திச்சாரு. அந்த இளைஞன் அந்த ராட்சதனோட உடம்பு சிதைய ஆரம்பிச்சத பார்த்தாரு. அந்த சிஸ்டம் சென் கிட்ட நீங்க அந்த மயக்கிறவனை கொன்னுட்டீங்கன்னு 10 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைச்சதாவும் சொல்லுச்சு. ஆனா அந்த பையனுக்கு இதெல்லாம் என்னன்னு புரியல. அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த கண்ணாடி மூலமா ஸ்பெஷல் பவர்ஸ் கிடைக்கும்னு. அதாவது மின்னல், ஐஸ், ஃபயர்னு நிறைய. தனக்கு ஏற்கனவே பெரிய பவர்ஸ் இருக்கிறதா சூ நினைச்சாரு. அப்புறம் சீக்கிரமே அந்த இகுவானா அதையும் பிடிச்சிடும்னு நினைச்சாரு. அத கற்பனை பண்ணப்போ சென்னோட கண்ணே மின்ன ஆரம்பிச்சுது. அவரோட கடல் பள்ளி குளோன் உடம்பு எவ்வளவு பெருசாவும் பலமாவும் வளரும்னு யோசிச்சாரு. அதனால தண்ணி, நெருப்பு அப்புறம் மின்னல கூட கக்க முடியும். அது அவரோட கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு ரியல் காட்ஸில்லா மாதிரி இருக்கும். இது ரொம்பவே சூப்பரா இருக்கு. அந்த இளைஞன் நேரா அந்த குடவுனுக்கு வந்தாரு. அங்க
அவங்க ட்ரைனிங் ரூமுக்கு பக்கத்துல தனக்காக ஒரு சின்ன இடத்தை தயார்படுத்தினாரு. அது ஒரு பர்சனல் ஆபீஸ் மாதிரி. அப்புறம் சென் இன்டர்நெட்ல செக் பண்ணி பார்க்க முடிவு பண்ணான். சிடியூசர் மற்றும் ஒரு அவேக்கனரை பத்தி தேடினான். ஆனா தேடினதுல ஒன்னும் கிடைக்கல. அதிகாரிகள் யாரோ தகவலை பிளாக் பண்ணிட்டாங்க. சரி விடுங்க, இப்ப ரொம்ப வீக்கா இருக்கும்னு சூ நினைச்சாரு. எப்படியும் இத அப்புறம் பாத்துக்கலாம், இன்னும் பலசாலியானதும். ஒருவேளை அவன் 10,000 பாயிண்ட்ஸ் பலத்தை தொட்டதும் இதை செய்வான். அப்பா அந்த ராட்சத நெண்டை விட ரொம்ப பயங்கரம். அப்புறம் தன் இரைய சாப்பிட்ட அந்த ஓனான் 980 எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் வாங்குச்சு. அந்த கடல் உடம்புக்கு இப்ப மின்னல் மாஸ்டரி கிடைச்சிருச்சு. மனுஷனான சென்னை விட இது ரொம்ப பலசாலி. போலீஸ் டெபுட்டி சீஃப் மேலதிகாரிங்க சொன்னபடி ஏர்போர்ட்டுக்கு போனாரு. அந்த மர்மமான கெஸ்டுகளை மீட் பண்ண. ஸ்பெஷல் அசைன்மெண்ட்ஸ் பியூரோவோட 2 ஏஜென்ட்களை அவர் சந்திக்கணும். அந்த போலீஸ்காரர் தன்னோட பேரை சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. அவர் பேரு குவாங் டே. முதல் ஏஜென்ட் குவாங்கிற்கு கை கொடுத்து உதவிக்கு முன்னாடியே நன்றி சொன்னாரு. கூடவே அவரோட ஒத்துழைப்புக்கும் நன்றி தெரிவிச்சாரு. தன்னோட பேரு ஹாங் ஜுன்ஃபெங்னு சொன்னாரு. அடுத்ததா ஏஜென்ட் நான்காங் ஜியான். இவர்தான் இந்த கேஸ் 97ஓட முக்கியமான இன்வெஸ்டிகேட்டர். மத்த பேச்செல்லாம் இல்லாம உடனே பாடிய பாக்கணும்னு கேட்டாரு. மார்ச் வரியில சென் கொன்ன அந்த அரக்கனோட உடல் இருந்துச்சு. இப்போ அது மனுஷ மாதிரி தெரிஞ்சது. ஆனா அது பொண்ணு இல்ல, ஒரு ஆம்பளை. குவாங் இந்த ஆளு நேத்து ராத்திரி தான் செத்தாருன்னு சொன்னாரு. ஒரு பாடி மட்டும்தான் கிடைச்சது. ஆனா 4 நாளைக்கு முன்னாடியே 4 பேரு மர்மமான முறையில செத்து போயிருக்காங்க. அதே ராத்திரியில ஜுவான் தன்னோட சக்திய அந்த இறந்த மனுஷனோட தலைக்குள்ள செலுத்தினாரு. உடனே ஒரு பலவீனமான ஆவி உருவத்துல ஒரு அரக்கன் அவன் முன்னாடி வந்துச்சு. இத பார்த்து குவாந்தே மிரண்டுட்டாரு. அவர் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒன்ன பார்த்ததே இல்ல. இப்படி ஒண்ணு நிஜமாவே இருக்குன்னு அவர் நினைச்சு கூட பாக்கல. நாங்க யோசிச்சுக்கிட்டே சொன்னாரு. அந்த ஆறா மறைஞ்சிருச்சு, அது செத்து போச்சு. குவாங்கால இதை நம்பவே முடியல. அந்த அரக்கன் நிஜமாவே கொல்லப்பட்டுட்டான். ஆனா இதை யார் பண்ணிருப்பாங்க? சென் தொடர்ந்து ட்ரைனிங் எடுத்தாரு அந்த குடவுன்ல. அவரோட பலம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ரொம்ப வேகமா அதிகமானதுனால கட்டுப்படுத்த முடியல. நீங்க பாக்கவே பயந்தாரு. ஏன்னா சோஃபால உட்காந்து அது உடைஞ்சிடுமோன்னு அவருக்கு பயம். அப்போ அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. ஒரு பொண்ணு அவ வீட்டுக்கு டீ குடிக்க கூப்பிட்டா. ஆனா இவர் வேற வேலை இருக்குன்னு தவிர்த்துட்டாரு. சுவால அந்த பொண்ணு கிட்ட நெருங்கவே முடியாது. ஏன்னா அவர் அவ்வளோ ஸ்ட்ராங். தெரியாம கூட அந்த பொண்ணோட எலும்பியே உடைச்சிடுவாரு. அடுத்த நாள் ஒரு வில்லாவ பாக்க போனாரு. அங்க இருந்த ஏஜென்ட் எல்லாத்தையும் விளக்குனாரு. அந்த மெயின் பில்டிங் 560 மீட்டர் இருந்துச்சு. அங்கே முன்னாடியும் பின்னாடியும் கார்டன், அப்புறம் ஒரு பில்லியர்ட் ரூம் இருந்துச்சு. ஏஜென்ட் இதோட முழு விலை 34 மில்லியன்னு சொன்னாரு. சூ இதை ஏத்துக்கல. அவர் இந்த வில்லாவை 25 மில்லியனுக்கு வாங்க ரெடியா இருந்தாரு. அப்போ சென்னோட போன் அடிச்சுது. ஆபீஸ் செக்ரட்டரி பாஸ் கிட்ட கத்திட்டு இருந்தாங்க. இங்க ஒரு ராட்சசன் இருக்கான், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கெஞ்சினாங்க. ஏஜென்ட் மாடியில நின்னுட்டு இருந்தாரு. நோங் கேப்டன் கிட்ட சொன்னாரு, நேத்து நைட்ல இருந்து எந்த சந்தேகமான விஷயமும் நடக்கல. அந்த வசியக்காரன் நிஜமாவே செத்துட்டான். ஜுவானுக்கு ஒண்ணுமே புரியல. இது ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு. அந்த அரக்கன் ஒரு பாதி ஆவி உருவத்துல இருந்தான். சாதாரண மனுஷனால இப்படிப்பட்ட ஒரு பிறவியை சமாளிக்கவே முடியாது. நாம எங்கேயே தங்கி இத பத்தி விசாரிக்கணுமான்னு, இந்த ஊரோட பரபரப்ப கவனிக்கிறாமான்னு ஜுவான் கேட்டான். ஆனா நோங் என்ன சொன்னாருன்னா, இந்த நேரத்தை பயிற்சிக்காக பயன்படுத்திக்கோன்னு சொன்னாரு. இல்லனா உலக அழியும் போது ஹுவாங் சும்மா ஒரு பலிகடா ஆயிடுவான்னு சொன்னாரு. அந்த ஏஜென்ட் ஆச்சரியப்பட்டார். உலக அழிவா? இது நடக்க வாய்ப்பே இல்ல. ஜீன் என்ன விளக்குனார்னா, அடுத்த விண்வெளி அதிர்வு ரொம்பவே 10 மடங்கு அதிகமா இருக்கும்னு ப்ரொஃபசர் கணிக்கிறாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை விட இது அதிகம். இப்போ முக்கியமா அந்த நாளை எதிர்கொள்ள அவங்க திறமைய வளர்த்துக்கணும். இப்படி செஞ்சாதான் இந்த நாடு அவங்க மேல காட்டுற அன்புக்கு கைமாறு செய்ய முடியும். சென்னோட குளோன் கடலடியில இன்னொரு புதையல கண்டுபிடிச்சான். ஆனா மணல அதிகமா கிளறினதால பீங்கானில உடைஞ்சு போச்சு. தங்கம் கிடைச்சது. அதுல சாங் வம்சத்தோட ஒரு துண்டு. குறைஞ்சது பல மில்லியன் மதிப்பு. ஒருவேளை பல கோடிகள் கூட இருக்கலாம். அந்த இளைஞன் பெருமூச்சு விட்டான். கவனக்குறைவால இவ்ளோ உடைஞ்சிருச்சேன்னு வருத்தப்பட்டான். இந்த பொக்கிஷம் 100 மில்லியன் மதிப்புள்ளது. திடீர்னு சென் அந்த வெயிட்ரஸ் அந்த ஆளை பத்தி புகார் சொல்றத கேட்டான். அவன் பிடிச்சு இழுத்தானாம். ஆனா அவன் திமிரா பேசினான். அவன் கனவு காண்றதா சொன்னான். பழி போடுறது தப்புன்னா. அந்த முரடும் சிரிச்சான். ஆனா அவ சொன்னதுனால ஒருவேளை நிஜமாவே எதையாவது பிடிச்சுக்கணுமோ என்னமோ. ஒரு கஃபேல இருந்தவங்க ஒரு மனுஷன் எப்படி இவ்ளோ வெக்கமே இல்லாம இருக்கலாம்னு கேட்டாங்க. அவன் எல்லாத்தையும் கண்ணால பார்த்தான். அந்த திமிர் பிடிச்சவன் கோபமா பதில் சொன்னான். அதுக்கு என்ன இப்போ? சென் இதை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு அந்த ரவுடி கிட்ட சொன்னான். உன்ன மாதிரி ஒரு திமிர் பிடிச்சவன அவன் பார்த்ததே இல்லையா. அவன் கையை இடுப்புல வச்சுக்கிட்டு சிரிச்சான். சரி, இன்னைக்கு நான் பாக்குறேன். அந்த பையனுக்கு பிடிக்கலன்னா அவன் என்ன அடிக்க ட்ரை பண்ணட்டும். அந்த ஆளு மூஞ்சி சுழிச்சுக்கிட்டே சிரிச்சான். அவன் முன்னாடி நின்னுட்டு இருக்கிறது வெறும் ஒரு சாதாரண பையன், ரத்தம் தலைக்கு ஏறி துடிக்கிற ஒருத்தன்னு நினைச்சான். வெறும் வாய் மட்டும் பேசுறவன். கைகளை மடக்கிக்கிட்டு தன் கைகளை முறுக்கிக்கிட்டு அந்த வெயிட்ரஸ் பொண்ணுகிட்ட சூ யார அந்த முரடன் கிண்டல் செஞ்சானோ அவகிட்ட இங்க சிசிடிவி கேமராக்கள் இருக்கான்னு விசாரிச்சான். அந்த பொண்ணுக்கு எல்லாமே டக்குன்னு புரிஞ்சிருச்சு. உடனே அந்த வீடியோ கேமராவோட பிளக்க பவர் சாக்கெட்ல இருந்து உருவினான். எல்லா ரெக்கார்டிங் மிஷின்களையும் ஆஃப் பண்ணிட்டு மெதுவா அந்த இளைஞன் கிட்ட சொன்னான். பாவம், அவங்க செக்யூரிட்டி கேமராக்கள்லாம் இன்னைக்குன்னு பார்த்து பழுதாயிடுச்சு. மெக்கானிக் இன்னும் வரலன்னு சொன்னான். சென் சிரிச்சான். மன நிறைவா இருந்துச்சு. சூப்பர். அவனுக்கு கால கொஞ்சம் நீட்டி மடக்க ஒரு சான்ஸ் கிடைச்சது. அதே சமயம் அந்த திமிர் பிடிச்ச அயோக்கியனுக்கு பாடம் புகட்டவும் முடிஞ்சது. அந்த பண்ணி சண்டை ஆரம்பிக்க போகுதுன்னு தெரிஞ்சு பயத்துல முகத்தை மூடிக்கிட்டான். நிலைமை இப்படி மாறும்னு அவன் எதிர்பார்க்கல. அடுத்த செகண்ட் அந்த திமிர் பிடிச்சவனோட பார்வை மங்கலாச்சு. சென் கொடுத்த ஒரே ஒரு லேசான அடியால மயக்கமானவன் உடனே தெளிஞ்சிட்டான். அந்த ரவுடிக்கு முகத்துல விழுந்த அந்த ஒரே ஒரு அடியே போதும் அப்படியே சரிஞ்சு விழுந்தான். அந்த கஃபே தரையில அவ உடம்பெல்லாம் நடுங்கி வாயில நுர தள்ளிட்டு இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப திமிரா இருந்த அந்த ஆளு இப்போ அமைதியா தரையில படுத்து முணுகுறான்.
எந்திரிக்க கூட தைரியம் இல்ல. சென் சிரிச்சான். இன்னைக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு நல்ல அடி வாங்கணும்னு ஆசை போல. பாக்க சிரிப்பா இருந்தாலும் அவன் நினைச்சது நடந்துருச்சு. அவன் திரும்ப வேர்ஹவுஸ்க்கு வந்தான். இப்போ மூட் செம்மையா இருக்கு. சூப்பர் சூப்பர் பவர்ஸ் இருக்கிறது நிஜமாவே சூப்பர். அப்படியே சோஃபால விழுந்தான். மின்னல கட்டுப்படுத்த பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சான். இப்பெல்லாம் மனுஷ வாழ்க்கை 100 வருஷம் கூட நீடிக்கிறது இல்ல. அது ஒரு நட்சத்திரத்தோட வாழ்க்கையில வெறும் ஒரு நொடிதான். செஞ்சு ஒரு நாள் பிறப்புக்கும் மரணத்துக்கும் இடையில இருக்கிற எல்லைய புடைக்கணும்னு கனவு கண்டான். அடுத்த நாள் சூலன் கிட்ட சூ என்ன சொன்னான்னா நேரத்தை ஒதுக்கி அக்கவுண்டிங் கத்துக்க சொன்னான். கம்பெனியோட பண வரவு செலவுகளை அவளே பாத்துக்கணும்னு சொன்னான். தன்னோட அசிஸ்டன்ட்டுக்கு 2 மடங்கு சம்பளம் தரதா சென் சொன்னதும் அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா உடனே சம்மதிச்சிட்டா. லென் அவரோட பாஸ் கிட்ட எங்க போறாருன்னு கேட்டான். இப்போ அந்த இளைஞன் அவருக்கு பதில் சொன்னாரு. ஒரு பொருளை விக்கணும், சூவும் கூட வருவாருன்னு சொன்னாரு. கூட போனாங்க. அவங்க பல பழையகால கம்பெனிகளுக்கு போய் பொருளோட மதிப்பை கேட்டாங்க. சென் கடல்ல கண்டுபிடிச்ச பொருளை பத்தி தான் அது. ஒரு பழையகால கடையில அந்த ஓனரே நேரடியா வெளியே வந்தாரு. அவரோட பேரு காவ்னு சொல்லி என்ன உதவி வேணும்னு கேட்டாரு. இளைஞன் மிஸ்டர் காவ் கிட்ட அந்த தட்டோட விலையை சொல்ல முடியுமான்னு கேட்டாரு. அந்த ஓனரும் சூவையும் மத்தவங்களையும் உள்ள கூப்பிட்டாரு. அவரோட அசிஸ்டன்ட்ட மாடிக்கு போக சொன்னான். சூலன் அந்த பெட்டியை திறந்து பழங்கால பொருளொன்னு டீலர் கிட்ட காட்டுனான். கடலடியில இருந்து எடுத்த போர்சிலின் தட்டு அது. காவ் குனிஞ்சு அதை பார்த்தான். அந்த பிளேட்ல இருந்து ஒரு விதமான கடல் உப்பு வாசம் வரத அவன் உணர்ந்தான். பாக்குறப்போ இப்பதான் கடல்ல இருந்து எடுத்த மாதிரி இருந்துச்சு. அவன் இது போலி இல்ல, ஆனா ஒரு செட்டோட ஒரு பகுதி தானே சூ கிட்ட சொன்னான். ஒரே ஒரு பீஸ் மட்டும் இருக்கிறதால இதோட மதிப்பு ரொம்ப குறையும்னு சொன்னான். சென் ஆமா இது ஒரு செட்டு தான் உறுதிப்படுத்தினான். அவன் இந்த பிளேட்டை கண்டுபிடிச்சப்போ அங்க இன்னும் அங்கங்க கிடந்தது. ஆனா பாவம் இது ஒண்ணுதான் மிஞ்சிச்சுன்னு காவும் வருத்தப்பட்டாரு. ஒரே ஒரு பொருள் மட்டும் இருக்கிறதால 4.5 மில்லியன் தான் தர முடியும்னு சொன்னாரு. சூ யோசிச்சு சொல்றேன்னு சொன்னாரு. ரோட்ல போகும்போது லென் பாஸ் கிட்ட சொன்னான். இத்தனை இடத்துல மிஸ்டர் காவ் தான் ரொம்ப நேர்மையா தெரிஞ்சாருன்னு. காவ் தான் அதிகமா ஆஃபர் கொடுத்தாரு. சூ கிட்ட யோசிக்கிறதுக்கு சரியா வந்துச்சு. ஒருவேளை அந்த பிளேட்டை மட்டும் அவர்கிட்ட வித்துட்டு சும்மா இருக்கலாம். ஆனா சூவால அந்த எண்ணத்தை மட்டும் விட முடியல. காவோட பார்வையில ஏதோ சரியில்லை. அவர் கண்டிப்பா ஏதோ மறைக்கிறாரு. அது அந்த தட்டோட சம்பந்தப்பட்டது. காவ் அந்த ஆடம்பரமான வில்லாவோட ஹாலிக்குள்ள வேகமா போனாரு. ஓனர் கேக்குறாரு. அப்போ அந்த ஆன்டிக் டீலர் சொன்னாரு. அவருக்கு அந்த மூழ்கின கப்பல்ல க்ளூ கிடைச்சுதான். காவ் அந்த தட்டை காட்டுறாரு. அதுல அந்த முத்திரை இருந்துச்சு. இந்த பீங்கான் தட்டை ஒரு பையன் தான் கொண்டு வந்தான். அவனுக்கு இத பத்தி முழுசா தெரியும். அந்த பாஸ் அந்த டீலரை பாக்ஸுக்கு தகவல் கொடுக்க சொன்னாரு. அந்த நேரத்துல இவரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க அவர் ஆசைப்பட்டாரு. இந்த ஆளை பத்தின எல்லா விவரத்தையும் மிஸ்டர் காவ் சென்ஜுவோட எல்லா டேட்டாவையும் உடனே அனுப்பி வச்சாரு. சில நிமிஷங்களுக்கு அப்புறம் ஒரு பதில் வந்தது. பாக்ஸ் கிட்ட இருந்து வந்த தகவல் படி சூ ஒரு சாதாரண காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். இவர் திடீர்னு 3 மில்லியன் செலவு பண்ணி லக்ஸரி கார் வாங்கி லீ தியானியோட வெளிநாடும் போயிருக்காரு. அந்த வியாபாரி பாஸ் கிட்ட இவர் கூட தொடர்ந்து பிசினஸ் பண்ணலாமான்னு கேட்டாரு. அதுக்கு துவாங் பலமா சிரிச்சாரு. இது முழுசா தேவையில்ல. ஒரு ஃபார்மை ஃபில் பண்ண சொல்லி சென் கிட்ட காவ் கேட்டாரு. அதுல நிறைய கேள்விகள் இருந்துச்சு. எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவரை பத்தின டீடைல்ஸ் எதுக்குன்னா ஃபியூச்சர் டீல்ஸ் மற்றும் ஏலத்துக்காகன்னு சொன்னாங்க. அந்த பிளேட் டீல் எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப ஸ்மூதா முடிஞ்சது. ஆனா சூக்கு ஏதோ தப்பா பட்டுச்சு. காவ் ஏதோ மறைக்கிறாருன்னு தோணுச்சு. அவரால வித்தியாசமே எதுவும் நடக்காதுன்னு தான் நம்ப முடிஞ்சது. மறுநாள் காலையில அந்த தம்பி கிளம்பினாரு காலேஜுக்கு போக. அந்த நைட் எந்த பிரச்சனையும் இல்லாம போச்சு. ஒருவேளை ரொம்ப யோசிச்சிட்டோமோன்னு அவருக்கு தோணுச்சு. அந்த கடலை உள்வாங்கின அப்புறம் பைத்தான் சூவோட பலம், மசில் டென்சிட்டி எல்லாமே ஒரு சாதாரண மனுஷனை விட 50 மடங்கு அதிகம். இப்போ அவரால குண்டுகளை தாங்க முடியுமான்னு யோசிச்சேன். சென் லிப்ட்ல இருந்து வெளியே வந்தப்போ ஒரு தெரியாத நபர் அவர் முதுகுல துப்பாக்கிய வச்சு சத்தம் போடாம கூட வர சொல்லி